மரியா விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த விண்ணக நட்சத்திரத்திற்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்பு அழைக்கிறேன். இந்தியா சுதந்திர தின விழாவை கொண்டாடுகிறது. திருச்சபை மரியா விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட விழாவை கொண்டாடுகிறது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சுதந்திரத்தை பெறுவதற்கு எத்தனை உயிர்கள், எத்தனை மரணங்கள் ஏற்பட்டது என்று தெரியும். மரணத்தின் வழியாகத்தான், பாடுகளின் வழியாகத்தான் அந்த சுதந்திரம் இந்தியாவுக்கு கிடைத்தது. அதுபோல பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படவில்லை, அவர் பரலோகத்துக்கு ஏறி சென்றார். ஆனால் ஏனோக்கு, எலியா மற்றும் மரியா இவர்களெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். யார் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் மரணத்தை சந்திக்காதபடி பரலோகத்துக்கு போக முடியாது, விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாது. மரியாள் அன்னை மரியாள் மரணத்தை சந்தித்தார்கள். பிறகுதான் உடலோடு ஆன்மாவோடு எடுத்துக்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது. நமக்கு இறை வார்த்தை எடுத்துச் சொல்லுகிறது, திருச்சபை போதிக்கிறது. ஆனால் விண்ணகத்துக்கு செல்வதற்கு முன்பாக மரியா மரணத்தை சந்தித்தார்கள். ஆனால் ஏனோக்கும் எலியாவும் மரணத்தை சந்திக்கவில்லை. அப்படின்னால் மரணத்தை சந்தித்தால் தானே நம்ம விண்ணகத்துக்கு போக முடியும் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, இவருடைய வாழ்வு மீண்டும் மரணத்துக்கு கொண்டு வரப்படுகிறது. திருவெளிப்பாடு 11ஆம் அதிகாரத்தில் இவர்களை கொடுத்து எழுதப்பட்டிருக்கிறது. மீண்டும் இரு சாட்சிகள் வருவார்கள், அவர்களை கொல்லுவார்கள், அது பிறகு வந்து உயிர்த்து மேலே எழுவார்கள் சொல்லு. மீண்டும் அவர்களை ஏனோக்கு எலியாவும் மீண்டும் வருவார்கள், சாட்சிகளாய் வருவார்கள். இந்த மக்களால் கொல்லப்படுவார்கள், மீண்டும் பரலோகத்துக்கு எடுத்து சொல்லப்படுவார்கள். யாராய் இருந்தாலும் மரணத்தை பூமிக்குள் வந்துவிட்டால், யாராய் இருந்தாலும் மரணத்தை சந்திக்காதபடி மகிமையை நாம் சந்திக்க முடியாது. ஆகவேத்தான் திருவெளிப்பாடு 14ஆம் அதிகாரம் 13 வாசிக்கிறோம், ஆண்டவருக்குள் இறப்பவர் பேறு பெற்றோர், அவர்கள் செய்த நன்மையே அவர்களோடு கூட வரும், அவர்கள் தங்கள் உழைப்பை நின்று இளைப்பாறுவார்கள். அந்த உலகத்தில் வாழ்கிறப்ப ஆண்டவருக்குள்ளே வாழணும், இறக்கிறப்ப ஆண்டவருக்குள்ளே இருக்கணும். வாழ்வும் ஆண்டவருக்குள் இருக்கும் வாழ்வாய் இருக்கும் என்று சொன்னால், நமது இறப்பும் ஆண்டவருக்குள் இருக்கும் இறப்பாய் இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக நாமும் ஆண்டவரால் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம், விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.